வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் இ-சேவை யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரிலேட்டடான சர்வீசஸ், அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த சேனலில் பெரும்பாலும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம இந்த tnvsevai.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம யூஸர் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கேன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். துறை உள்நுழைவு, பயனர் உள்நுழைவு அப்படின்னு 2 இருக்கும். துறை உள்நுழைவில் இ-சேவை மையங்கள் லாகின் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. நம்ம இண்டிவிஜுவல் அப்படின்றனால பயனர் உள்நுழைவில் உள்ளே போய் நம்ம யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குமா, நம்ம இன்னும் அதை க்ரியேட் பண்ணாதனால நியூ யூசர் சைன் அப் ஹியர் அதை உள்ளே போயிடணும். நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட நேம் கேட்கும். உங்களோட நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஊர் கேட்கும். நீங்கள் எந்த ஊரோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் சும்மா இப்போ சாம்பிளுக்கு சும்மா கிளிக் பண்ணிட்டு உள்ளே உங்களுக்கு எந்த தாலுகா வருமோ அதை கிளிக் பண்ணிடணும். ஸோ தாலுகா உங்கள் தாலுகா என்னவோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், மாற்றி எதுவும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோன் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறனால நம்மளோட ஆதார் நம்பர் கொடுக்கணும். உங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அந்த ஆதார் நம்பரில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தான் பின்னாடி ஓடிபி வரும், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு லாகின் ஐடின்னு கேட்குதா, இது ஒரு யூனிக் ஐடி நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐடி அப்படி ஏதாவது கொடுத்தேன்னா யூசர் ஆல்ரெடி, அதாவது லாகின் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் யூனிக்காக நம்பர் காம்பினேஷனோட போட்டு ஒரு லாகின் ஐடி இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், நம்ம வழக்கமாக கேட்குற மாதிரி 2 times பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு இது மாதிரி ஓடிபி கேட்கும். இந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. லாகின் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணது இது 2யும் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இது 2யும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா நம்மளோட யூசர் டேஷ்போர்ட் வந்துடும். இதுதான் நம்ம யூசர் டேஷ்போர்ட், பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத போடுறேன். அதுக்குரிய லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்கு போக முடியும். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அன்டில் தென், பை.